தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையமானது தகவல் அறியும் உரிமை சட்ட வரையறுக்குள் வருகிறதா, அங்கு தகவல் கோர முடியுமா, என்னென்ன தகவல் கோர முடியும் என்பது குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் முடிந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் 55 56 விழுக்காடுக்கு மேல வாக்குப்பதிவு நடைபெறாத ஒரு காலம் கடந்த காலம். தற்போது அங்கேயே 90 விழுக்காடு எட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு ஒரு தலைமை தேர்தல் ஆணையருடைய தலைமையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் கிளை பிரிவுகளை வச்சு தேர்தல்களை நடத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் தமிழ்நாடு தேர்தல் நடத்திக்கிட்டு வர்றார். சரி, தகவல் அறியும் உரிமை சட்டத்துல இங்க கேள்விகள், தகவல்கள், ஆவணங்கள் கேட்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக கேட்க முடியும். 7 பொது தகவல் அலுவலர்கள் இதுக்காக நியமித்திருக்கிறார்கள். 7 உதவி பொது தகவல் அலுவலர்கள், 7 மேல்முறையீட்டு அலுவலர்கள் நியமித்திருக்கிறார்கள். எந்தெந்த பிரிவுல எந்தெந்த பொது தகவல்கள்ட்ட தகவல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்க டிசைட் பண்ணி கூட எக்ஸாக்டா கேட்கலாம். முடியல அப்படின்னு சொன்னா உயர்திரு பொது தகவல் அலுவலர் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் சென்னை அப்படிங்கிற முகவரியிட்டு நீங்க இந்த தகவல்களை கோர முடியும். என்னென்ன தகவலை கேட்கலாம்? குறிப்பா எல்லா அரசு அமைப்புகளிடம் பொது அதிகாரம் நம்ம கேட்கக்கூடிய தகவல் தான் இங்கேயும் கேட்கலாம். அதில் சில விதிவிலக்குகள் உண்டு. இப்போ இதுல கேட்கறது முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்துல உங்க தொகுதியில ஒரு வேட்பாளர் மேல உங்களுக்கு சந்தேகம் வருது, இதுல சொத்து வட்ட சந்தேகம்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருடைய அந்த வேட்புமனுவோடு இணைத்து தாக்கல் செய்த அந்த ஆவணங்கள், அந்த முழு கோப்பையும் நீங்க கேட்டு விண்ணப்பிக்கலாம். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கலாம். அதுலேயும் அவர் அமைச்சராகவோ அல்லது எம்எல்ஏவோ பணியாற்றி இருக்கலாம். அது 2021 அவர் தாக்கல் செய்த வேட்புமனு அத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களையும் நீங்க கேட்கலாம். இது ரெண்டையும் ஒப்பிட்டு வேட்பாளரோ அல்லது மனைவியோ மகளோ அந்த குடும்பத்தினர்கள்ல சொத்து விவரங்கள்ல குறிப்பாக ஒரு மாதிரி இருந்தா கூட 2020 1 கோடி, 2024 அது 2 கோடி அவங்க காட்டி இருக்கும் பொழுது அந்த இறப்பட்ட 5 ஆண்டுகள்ல இந்த வருவாய் எப்படி வந்தது அப்படிங்கிற விவரங்கள் அங்கு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இணைக்கப்படாமல் இருந்திருந்தால் பரிசீலனை போது சரி செய்திருக்க வேண்டும். அப்படி சரி செய்யாமல் போயிருந்தால் தேர்தல் அதிகாரியானவர் அதை நிராகரித்திருக்க வேண்டும். நிராகரிகள் எல்லாம் தாண்டி வந்துட்டார். ஏன்னா தேர்தல் அதிகாரிகள் யாரு? தேர்தல் ஆணையத்தால் தனியாக கொண்டு வந்து நியமிக்கிறாங்களே இல்லை. மேக்சிமம் தேர்தல் அதிகாரிகள் என்பவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் தான். நாம் வருவாய்த்துறை அதிகாரிகளோட தொடர்ந்து நில உரிமைக்காக 4 நூற்றாண்டுகளாக போராடி வருகிறோம். அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவரை சரி செய்து ஒரு வேட்புமனை சரியா கொண்டாட முடியுமா அப்படின்னா கொண்டாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விழிப்புணர்வு கேட்கும் பொழுது அடுத்த தேர்தல்களில் அது போன்ற தகவல் நடக்காம நம்ம தடுப்பதற்கு வழிவகை செய்யும். அந்த வகையில் நீங்க இந்த தகவலை கேட்டு பெற்று இந்த சொத்துவர்கள் தவறாக இருக்குது, எப்படி நீங்க இந்த வேட்புமனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று திரும்பவும் நம்ம தகவல் கேட்க முடியும். ஆவணங்களை எல்லாம் நாம ஆதாரங்களாக கலெக்ட் பண்ணி இவையெல்லாம் வச்சு இந்த வேட்பாளர் வெற்றி செல்லாது, அது முதலமைச்சராக இருந்தா கூட நம்ம புகார் அளிக்கலாம். அதன் மீது நீதிமன்றங்களுக்கு சென்று போராடி அந்த வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்க முடியும்.